நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய காரியங்களை இழந்து எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன். ஒண்ணுமே என்கிட்ட இல்லை. முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எனக்கு அது இருந்துச்சு, எனக்கு இது இருந்துச்சு, நான் அவ்வளவு செல்வ சீமானா இருந்தேன், என்கிட்ட இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அது அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாம் நஷ்டப்பட்டு போய் நான் இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லாத போலாம் ஃபீல் பண்றேன்னு ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். இந்த நாள்ல நீங்க எல்லாவற்றையும் நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க. இழந்து போன சந்தோஷத்தை நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க. இழந்து போன மகிழ்ச்சியை நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க. இழந்து போன நிம்மதியை நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க. இழந்து போன பொருட்களை நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க. இழந்து போன உறவுகளை நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க. நீங்க இழந்து போன இடத்தை, வீட்டை நீங்க திருப்பிக் கொள்ள போகிறீங்க. இழந்து போன வேலையை நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க. எது எல்லாம் உங்களை விட்டு போச்சோ, எது எல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத போல மாறிச்சோ, அதை எல்லாவற்றையும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொண்டு வர போகிறார். எப்படி தாவீது திருப்பி கொண்டு வந்தானோ அதே போல நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள போறீங்க. சந்தோஷம் தானே? கர்த்தர் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா? தாவீதை கொண்டு அவன் இழந்து போன தன்னுடைய மனைவி, அவன் தன்னுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் எப்படி திருப்பி கொண்டு வர தேவன் உதவி செய்தாரோ, அதே தேவன், தாவீதின் தேவன், இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அதுவும் உங்களோடு இருக்கிறார். நிச்சயமா நீங்கள் திருப்பிக் கொள்வீங்க. அது எப்படி பாஸ்டர் நடக்கும்? அது எப்படி நடக்கும்? இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது உங்களுக்கு வேணா இம்பாசிபிளா இருக்கலாம். ஆனா காடுக்கு இம்பாசிபிளே கிடையாது. அவருக்கு எல்லாம் பாசிபிளான ஒரு விஷயம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாம் கூடும். அதனால உங்க காரியத்தை எல்லாவற்றையும் அவர் திருப்பி கொண்டு வருவார். அது யாருக்கிட்ட இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை திருப்பி கொண்டு வர. எதிர்காலத்துக்குரியது தேவையில்லாம எனக்கு தேவையானது வருமானு கேட்டுட்டு இருக்கீங்களா? சரியான கணவன் எனக்கு கிடைப்பாரா, சரியான ஒரு மனைவி கிடைப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? எங்க இருந்தாலும் கர்த்தர் கொண்டு வருவார், கொண்டு வருவார். எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீங்க. உங்க குடும்ப உறவுகளை நீங்க திருப்பிக் கொள்ள போகிறீங்க. கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் இழந்து கண்ணீர் வடித்த, அவன் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த, நீங்க ரொம்ப நாள் கடினமா உழைத்து, ஆமென், அதை நீங்க வச்சிருந்த அந்த விதத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும்ல. நம்ம இழந்தோம், ஐயோ இதெல்லாம் போயிடுச்சுன்னு. ஆனா இன்னைக்கு கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை வருகிறது. இன்னைக்கு ஒரு பெரிய கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். எல்லாவற்றையும் இன்னைக்கு நீங்க திருப்பி கொண்டு எல்லாவற்றையும் காட்டில் இன்றைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. விசுவாசிங்க, தாவீதின் தேவன் நம்மளோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தர் நாளிலே உங்களோடு கூட திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். God bless you.